வெல்கம் டு பென்ட்ரெஸ்ட் டுடே. நான் கார்த்திக் ராமச்சந்திரன் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கம்பெலேஷன் தான் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசியாக டிஎன்பிஎஸ்சியால் கனெக்ட் பண்ணப்பட்ட எக்ஸாம் வந்து 7th ஜனவரி அன்றைக்கி கனெக்ட் பண்ணப்பட்ட கம்பைன் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் தான். அது வரைக்கும் நம்ம கவர் பண்ணிட்டோம். 2019 2024 வரைக்கும் இந்த 6761 கொஸ்டினையும் நம்ம டிஎன்பிஎஸ்சியால் கொடுத்துருக்கப்பட்ட சப்ஜெக்ட் வைஸ் நம்ம பிரிச்சிருக்கோம். ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, ஐஎன்எம், எக்கனாமி, பாலிட்டி, சயின்ஸ், யூனிட் 8, யூனிட் 9 சொல்லிட்டு இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். 2 மீடியம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் ஒன்று இங்கிலீஷ் மீடியம்னு நினச்சிடாதீங்க. பைலிங்குவல் 2 மீடியம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த பிடிஎஃப் நம்ம உருவாக்கியிருக்கோம். சரிங்களா? இது இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு இந்த 3 விஷயம் டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும் கடைசி வரைக்கும், எக்ஸாம் முடிகிற வரைக்கும். ஒன்று, சார் நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வாங்க போகிறேன், குரூப் 1 எக்ஸாம் தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன், குரூப் 2 எக்ஸாம் தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன், குரூப் 4 தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டகரி இருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, குரூப் 1ஓட 10 வருஷம் கொஸ்டின் பேப்பர் மட்டும் கொடுங்க, குரூப் 2ஓட 10 வருஷம் கொஸ்டின் பேப்பர் மட்டும் கொடுங்க, குரூப் 4ஓட 10 வருஷம் கொஸ்டின் பேப்பர் மட்டும் கொடுங்க, ஏன்னா நான் அந்த எக்ஸாம் தான் எழுத போகிறேன், அதை மட்டும் கொடுங்க போதும் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கிடையாது. டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நிறைய எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து ஆனுவல் கேலண்டரில் 25 இருக்குது. இது வரைக்கும் 2019 தான் அவங்க அதிகமாக எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. 40+ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொரோனா வந்துருச்சு. சரிங்களா? அதனால தான் நம்ம 2019 2024 வரைக்கும் போதும்னு சொல்கிறோம். ரொம்ப பின்னாடி போக வேணாம். ஏன்னா எல்லாமே வந்து கவர் ஆகிடும் இந்த 6761 கொஸ்டினில். ஏன்னா பின்னாடி போனால் அது ரிப்பீட்டேஷனாக தான் இருக்கும். அது இல்லாமல் சிலபஸ் மாறிடுச்சு. யூனிட் 8, யூனிட் 9 கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா? அதனால் நீங்கள் இந்த இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் குரூப் 4 கிளியர் எழுத போகிறீங்களோ, குரூப் 1, குரூப் 2, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், டிஎன்பிஎஸ்சியில் எந்த எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலும், இன்ஜினியரிங் சர்வீஸ் எது ப்ரிப்பேர் பண்ணாலும், டிஎன்பிஎஸ்சியால் நடத்தப்பட்ட ஜென்ரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூட், பொது தமிழ் கொஸ்டின்ஸு எல்லாமே ஆல்மோஸ்ட் சேம் சிலபஸ் தான். எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸும் நீங்கள் பார்த்து தான் ஆகணும். சரிங்களாங்க? அடுத்தது வந்து இட் ஷுட் பி அப்டேட்டட். சரிங்களா? இந்த 2024 இப்போ நீங்கள் குரூப் 4 எழுத போகிறீங்கன்னா அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி வர கொஸ்டின் வரைக்கும் நீங்கள் பார்த்து தான் ஆகணும். சார் ஒரு எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் தானே அப்படின்னு நீங்கள் சொல்லாதீங்க. அதில் 75 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜென்ரல் சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், யூனிட் 29 இருக்க போது 25 ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் இருக்க போது. உங்களுக்கே தெரியும், ஒரு கொஸ்டினில் 1000 பேர் இருப்பாங்க டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும். அதனால் காம்படிஷன் ரொம்ப ஹெவி. நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். சரிங்களா? இட் ஷுட் பி அப்டேட்டட். அதனால தான் நம்ம சாஃப்ட் காப்பியை ப்ரிஃபரபுளாக சொல்கிறோம். ஹார்ட் காப்பி வாங்காதீங்க, அது தேவையில்லை, வேஸ்ட்டு தான். அது அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ வேணாம். இப்போ நீங்கள் கைடு வாங்கினீங்கன்னா அவங்கள சொல்லி குத்தம் இல்லை. அவங்க ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடியே அப்டேட் பண்ணிவிடுவாங்க. அந்த 3-4 மாதத்துலேயே டிஎன்பிஎஸ்சி ஒரு 4 எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணிவிடுவாங்க. சரிங்களா? 4 எக்ஸாம்னா 400 கொஸ்டின். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசியாக இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் படித்தா போதுமா அப்படின்னா கண்டிப்பாக போதாது. இது மட்டும் படிச்சுட்டு போகிறேன் சார், நான் பாஸ் பண்ணிடுவேன்னா கண்டிப்பாக மார்க் வரும். ஆனால் கட் ஆஃப் நீங்கள் கிளியர் பண்ண முடியாது. சரியா? இப்போ 200 கொஸ்டினுக்கு 150 கிட்ட எடுத்து என்ன பண்ண போகிறீங்க? 175, 170க்கு மேலேயாவது இருக்கணும். அப்படின்னா என்ன பண்ணோன்னா ஸ்கூல் புக்கை தரவாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்கணும். சரிங்களா? ஆப்டிடியூடு வேணுன்னா நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒன்லி ஃபார்முலாஸ் படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிச்சுட்டு போகலாம். இந்த ஆப்டிடியூடை நம்ம கம்பைல் பண்ணி வச்சுருக்கோம். இது நம்ம பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் நம்ம கம்பைல் பண்ணி வச்சுருக்கோம். ஏரியா அண்ட் வால்யூம், எல்சிஎம், டைம் அண்ட் ஒர்க், சிம்பிள் கம்ப்யூட்டர்ஸ், ரீசனிங், சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், மிஸ்செலேனியஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும் நீங்கள் வேணால் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த 1350 கொஸ்டினையும் சால்வ் பண்ணிவிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். மற்றபடி ஜென்ரல் ஸ்டடீஸ், பொது தமிழ்லாம் இப்படி தான். அதே மாதிரி யூனிட் 8 திருக்குறள் மட்டும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஸ்பெசிஃபிக்காக. அது நம்ம கொடுத்துருக்கோம், நீங்கள் பார்த்துக்கோங்க. சரியா? திருக்குறள்லேருந்து வந்த கொஸ்டின்ஸை மட்டும் நம்ம கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்தது பொது தமிழ் ரொம்ப ரொம்ப முக்கியம். பொது தமிழ் அண்ட் மென்டல் எபிலிட்டி தான் உங்களுக்கு வேலையை வாங்கி தரும். ஜென்ரல் ஸ்டடீஸில் என்ன தான் நீங்கள் எஃபர்ட்டை போட்டாலும் அது ஒன்றும் பண்ண முடியாது. அதான் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜென்ரல் தமிழ் ப்ளஸ் மேத்தமேட்டிக்ஸ் அவுட் ஆஃப் 125 கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ 115+ அடிக்கணும். 10 கொஸ்டினை விட்டுருங்க, அது கடினமாக தான் வரும். போத் ஆப்டிடியூட் அண்ட் தமிழை சேர்த்து நீங்கள் இதில் 95க்கு மேலே அதில் 25 பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர் ஏறிடும். 125 கொஸ்டின்ஸ்க்கு 115+, மினிமம் 115. அப்போ தான் நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸில் ஒரு 60 எடுத்தாலும் எவ்வளோ வரும்? 175 வந்துடும். நீங்கள் சேஃபாக வேலை வாங்கிட்டு போக முடியும். அதில் 15 கொஸ்டின், இதில் ஒரு 10 கொஸ்டின் விட்டுருங்க. அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் வரும்.
அது எனிவே நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. நம்ம லக்கை பொறுத்து வித் த ஹெல்ப் ஆஃப் எலிமினேஷன் மெத்தட் ஸ்மார்ட் கெஸிங் வச்சு நம்ம ஈஸியாக போடலாம். பட் இருந்தாலும் நீங்கள் இந்த 115+60க்கு டார்கெட் வச்சுட்டு போங்க. அப்படின்னா உங்களுக்கு ப்ரெஷர் ஏறிடும். 95 தாண்டிலே நமக்கு வேலை கிடைக்காதுன்னு சொல்லிட்டு மீதி இருக்க கொஸ்டின்ஸ்லாம் விட்டு போயிடுவீங்க. சரியா? அதனால தான் நம்ம சொல்கிறோம். நீங்கள் பாருங்கள். யார் யார் இன்ட்ரெஸ்டடோ எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.